வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஆரஞ்சு பழத்தை சுடுதண்ணியில் போட்டு சிம்பிளாக எப்படி அல்வா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நார்மலாகவே ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே அல்வா மாதிரி போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு வாட்டி சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது, ரொம்ப பொருளும் தேவைப்படாது. எக்ஸ்ட்ராவாக ஆரஞ்சு பழம் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். நம்ம கலரும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சட்டியில் 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக தண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. விதையோடு சேர்த்து போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் விதையை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ஆரஞ்சு பழம் இருந்தாலும் போதும். இப்போ எடுத்துருக்கிறது ஒரு ஆரஞ்சு பழம் அளவு. நெக்ஸ்ட்டு தேங்காய் பத்தை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு தேங்காய் பத்தை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமேலே ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமே இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆரஞ்சு பழத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா புளிப்பு கம்மியாக இருக்க பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா ஒரு கொதி வந்துடும். அந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமேலு நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபேன் காற்றுல கொஞ்சம் நல்லா ஆற வச்சுருங்க. அது ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கு அப்புறமேலு நீங்கள் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு சேர்த்துருக்கிறதுனால 1 கப்பு ரவை சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா வேகணும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா இந்த நெய்யில் வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற ப்ராசஸ் பண்ணும்போது நல்லா வெந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு பழம், முந்திரி, தேங்காயெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே சேர்த்துட்டு மிக்சியில் சேர்த்துட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ராவாக விட வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 கப்பு விட்டோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியே போதும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அந்த மிக்சியிலேருந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த ரவை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணியோட அளவு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மிக்சியில் நம்ம ஊற்றணும் பார்த்திங்களா தண்ணி, அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கலக்கிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு சேர்க்குற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறிட்டே இருங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கனால இந்த தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதே சமயம் ரவையும் நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாலே போதும். உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா வரும். இந்த டைம் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்க வேணாம். ஏன்னா ஏலக்காய் பொடி சேர்க்காமே அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும் நல்லா ஸ்வீட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இனிப்புக்கு சக்கரை ஒரு 3/4 கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். சக்கரை அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்க்க வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் மாறிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லோ கலரில் வராது. ஃபைனல் ஸ்டேஜில் நெய் விட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த அல்வா மட்டும் இல்லாமல் எந்த அல்வா நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் நெய் விட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே முந்திரி பருப்பு, தேங்காயெல்லாம் நம்ம போட்டு அரைச்சதுனால பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். இப்போ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிடும்போதே அந்த டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நார்மலாக பைனாப்பிள் கேசரி அப்புறமேலே நீங்கள் கேரட்டை வச்சு யூஸ் பண்ணி ஸ்வீட்லாம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை யூஸ் பண்ணி ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.